visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com வெப்சைட் மூலியமா திருவள்ளூர் மாவட்டத்துல காரனோடை பக்கத்துல இருக்கிற புது எருமைவெட்டிப்பாளையம் அங்க உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். திருவள்ளூர் மாவட்டத்துல காரனோடையிலேருந்து இந்த புதிய எருமைவெட்டிப்பாளையத்துக்கு போற சாலை வந்து மண் சாலை தான், கொஞ்சம் குண்டும் குழியுமா தான் இருக்கும். அந்த மண் சாலையில போனா வடக்கு நோக்கி ஒரு வரவேற்பு வளையத்தை பார்க்கலாம். அந்த வரவேற்பு வளையத்தோட மத்தியில வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் பார்க்க முடியும். ரெண்டு பக்கத்துலயும் கணபதி மற்றும் முருகனோட வர்ண விக்கிரகங்களை பார்க்கலாம். வரவேற்பு வளையம் பக்கத்திலேயே கிழக்கு நோக்கி ஒரு சன்னதி, சின்ன சன்னதியை பார்க்க முடியும். அந்த கிழக்கு நோக்கிய சின்ன சன்னதி ஸ்ரீ வீரபத்ரரோட சன்னதி. இங்க வந்து ஸ்ரீ வீரபத்ர சுவாமி நின்ற கோலத்துல கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இந்த புது எருமவெட்டிப்பாளையத்துல இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை வந்து ஒரு மலை கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு குன்றின் மீது தான் இந்த கோயிலை வந்து கட்டி இருக்கா. இந்த மலை கோவிலுக்கு போற படி வந்து கொஞ்சம் சீரற்று இருக்கும், பார்த்து தான் நடந்து போகணும். ஆனா அதே சமயத்துல வாகனங்கள் இருக்கிறவா இந்த கோவிலுக்கு வாகனத்தை எடுத்துன்னு அப்படியே மேல போகலாம். அந்த வாகனம் போற சாலை வந்து ரொம்ப நன்னா இருக்கு. இந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு ராஜ கோபுரமும் கிடையாது, அதே மாதிரி துவஜஸ்தம்பம் அதாவது கொடிமரமும் கிடையாது. இங்க பிரதான கோயில் வந்து வடக்கு நோக்கி இருந்தாலும் உள்ள போகும்போது முதல்ல கிழக்கு நோக்கி ஒரு சன்னதி, அந்த சன்னதி வந்து ஸ்ரீ கணபதியோட சன்னதி. அவர் பக்கத்திலேயே நாக தேவதைகள் விக்கிரகம் வச்சிருக்கா. இந்த சன்னதியை பார்த்த மாதிரி வந்து ஒரு நவக்கிரக சன்னதி எதிர்பக்கத்துல வச்சிருக்கா. நவக்கிரக சன்னதி பக்கத்துல வந்து ஒரு மேற்கு நோக்கிய சன்னதி, அது வந்து ஸ்ரீ பாவாடை ராயரோட சன்னதி. பாவாடை ராயர் நின்ற கோலத்துல காணப்படுறார். கோவிலோட கோபுரத்தை ஒட்டின மாதிரியே ஒரு தற்காலிக மேற்கூரை அமைச்சிருக்கா. அதே மாதிரி இந்த கோவிலோட கோபுரத்துல வந்து மகிஷாசுர மர்தினி நடுவுல மையத்துல அமர்ந்திருக்கிற மாதிரியும், பக்கத்துல ஸ்ரீ கணபதி மற்றும் ஸ்ரீ முருகனோட வர்ண விக்கிரகங்களை பார்க்க முடியும். கோவிலோட வெளிப்பக்கத்துல தரையில பதிச்ச மாதிரி ஒரு திரிசூலத்தை அமைச்சிருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருக்கு அந்த திரிசூலம். இந்த கோவிலோட தரை தளம் முழுவதும் வந்து சிவப்பு கல்ல வந்து பதிச்சிருக்கா. பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு கண்ணுக்கு. அதே மாதிரி கோபுரத்திலிருந்து மூலஸ்தானத்தை நோக்கி போகும்போது அங்க ரெண்டு பெரிய வர்ண விக்கிரகங்கள், துவாரபாலகிகள் விக்கிரகத்தை பார்க்கலாம். இந்த புது எருமைவெட்டிப்பாளையத்துல இருக்கிற கோயிலோட பேரு வந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் தான் சொல்றா. ஆனா வந்து ஒரு சிலர் வந்து இதை மகிஷாசுர மர்தினி கோயில்னு சொல்றான். ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே பொருள் தான், அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கோவிலோட மூலஸ்தான மண்டபத்து உள்ள போனா அங்கேயும் முதல்ல வந்து ஒரு திரிசூலத்தை பார்க்க முடியும். திரிசூலத்துக்கு அடுத்தது ஒரு பெரிய நைவேத்திய பீடம். அந்த பெரிய நைவேத்திய பீடத்தை தாண்டி போனா சின்னதா இன்னொரு நைவேத்திய பீடம். அதுக்கு அடுத்தது ஒரு சிம்ம வாகனம் தெற்கு நோக்கி. தெற்கு நோக்கினா மூலவரான அங்காள பரமேஸ்வரி அம்மனை பார்த்த மாதிரி இருக்கு இந்த சிம்ம வாகனம். இந்த மூலஸ்தான மண்டபம் வந்து பிற கோவில்கள்ல இருக்கிற மூலஸ்தான மண்டபத்திலிருந்து மாறுபட்டிருக்கு. எப்படி மாறுபட்டிருக்கு அப்படின்னா, இந்த மூலஸ்தான மண்டபத்துல எந்த விதமான தூண்களும் நடுப்பகுதியில இல்ல. அதனால இது புதுசா கட்டியிருக்கிற மூலஸ்தான மண்டபம் அப்படின்னு பார்த்தாலே தெரியும். இந்த மூலஸ்தான மண்டபத்தோட ரெண்டு பக்கத்திலையும், அதாவது இடது பக்கத்திலையும் சரி வலது பக்கத்திலையும் சரி, வர்ண விக்கிரகங்களா ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ காளி தேவி, ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி, ஸ்ரீ வாராகி அம்மன், ஸ்ரீ பிரத்யங்கராதேவி, ஸ்ரீ ரேணுகாதேவி, ஸ்ரீ பகவதி மற்றும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மனை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த மூலஸ்தான மண்டபத்தோட மேற்பகுதி கூரையை பார்த்தா கூட பார்த்துட்டே இருக்கலாம், கண்ணு அதுல இருந்து எடுக்கவே முடியாது, அவ்வளோ பிரமாதமா வடிவமைச்சிருக்கா வர்ண பூச்சுக்களால. அடுத்து நம்ம மூலஸ்தானத்தை நோக்கி போனா அந்த மூலஸ்தானத்து நிலை பக்கத்திலேயே வந்து இடது பக்கத்துல ஸ்ரீ கணபதியோட ஒரு விக்கிரகம் இருக்கு. வலது பக்கத்துல ஸ்ரீ முருகனோட ஒரு விக்கிரகத்தை பார்க்க முடியும். மூலஸ்தானத்தோட அடுத்த நிலப்படி பக்கத்துல பார்த்தா தங்க தகடுகள் பதிச்சு பார்க்கறதுக்கே சும்மா தகதகன்னு இருக்கு. மூலஸ்தானத்திலையும் அதே மாதிரி தங்க தகடு எல்லாம் பதிச்சிருக்கா. மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல வந்து காணப்படுறா. ஏராளமான சக்தி மிகுந்த அம்மன் இவ. அம்மன்கிட்ட நாளை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. பக்தர்கள் எது கேட்டாலும் அன்னைக்கே நிறைவேற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவள் அம்மன் வந்து சக்தி, அதாவது பார்வதியோட ஒரு ரூபம் தான். இந்த கோவிலோட கதையை சொல்லும் போது என்ன சொல்றா அப்படின்னா, ராமரும் சீதையும் இந்த பகுதிக்கு வந்தபோது இப்பகுதி அசுரனான மகிஷாசுரன் சீதையை பார்த்து அவ அழகுல மயங்கி எப்படியாவது குறுக்கு வழியில சீதையை அடையணும் அப்படின்னு முயற்சிக்கிறான். இதை தெரிஞ்சு கொண்ட ராமர் மகிஷாசுரனோட சண்டை போடாம ஒரு தர்ப பில்லை எடுத்து நாலா பிரிச்சு போடுறார். அதுல ஒரு பகுதியிலேருந்து வந்தவதான் மகிஷாசுர மர்தினி. மகிஷாசுர மர்தினியான அங்காள பரமேஸ்வரி அது மாதிரி உருவம் எடுத்து
அசுரனான மகிஷாசுரன் வதம் பண்றதா இங்க வந்து ஒரு ஐதீகம். இதுவரைக்கும் மூலஸ்தான மண்டபத்துல மூலவரான அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் அவ கதையை பத்தி சொன்னோம். அதே மூலஸ்தான மண்டபத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னா இதுதான் ஸ்ரீ வரமுக்தீஸ்வரரோட சன்னதி. இந்த சன்னதியில ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் கிழக்கு நோக்கி சிவலிங்க வடிவமா காணப்படுறார். அவர் சன்னதி வாசல்ல ஒரு நந்தி வாகனமும் நெய்வேத்திய பீடமும் வரமுக்தீஸ்வரரை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கோவிலோட வெளிப்பிராகாரத்துல வந்தா வெளிப்பிராகாரத்துல முதல்ல மேற்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த மேற்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியோட சன்னதி. ஆஞ்சநேய சுவாமி இந்த சன்னதியில மேற்கு நோக்கி நின்ற கோலத்துல கை கூப்பிட்டு காணப்படுறார். இதே வெளிப்பிராகாரத்துல 2 வேப்ப மரத்தை பார்க்க முடியும். இந்த வேப்ப மரத்தை பார்த்தாலே தெரியும் இது இன்னைக்கு நேத்திக்கு வச்ச புது வேப்ப மரம் இல்ல. இது பல நூற்றாண்டுகளாக வளர்ந்த மரம்னு தெரியறது. அதோட கீழ்ப்பகுதி அதாவது தண்டு பகுதியும்பால அந்த கீழ்ப்பகுதி அவ்வளவு பருத்து இருக்கு. அதை சுத்தி வந்து ஒரு சேப்பு வர்ண ஒரு புடவையை வந்து சாத்தியிருக்கா. ரொம்ப தெய்வீகமா காட்சி அளிக்கிறது இந்த மரம் பார்க்கறதுக்கே. அந்த மரத்துல ஏராளமான மர தொட்டில் கட்டியிருக்கா. அதாவது குழந்தை வரம் வேண்டிய பக்தர்கள் இங்க வந்து வேண்டிண்டு மர தொட்டில கட்டினா அவளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பப்படுறது. இந்த 2 வேப்ப மரத்துக்கும் நடுவுல நிறைய இடைவெளி இருக்கு. அதனால பக்தர்கள் இந்த 2 வேப்ப மரத்தையும் பிரதட்சணமா வலம் வரலாம். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் பரிகாரத்தை நிறைவேற்றும் விதமா அதாவது பொங்கல் வைக்கிறதுக்கு வசதியா இங்க வந்து ஒரு கட்டிடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அங்க வந்து பக்தர்கள் பொங்கல் வைக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து பின்பகுதி கோவிலோட பின்பக்கத்துல நிறைய தங்கும் விடுதிகள் கட்டியிருக்கா. வெளியூர் பக்தர்கள் இங்க வந்து வேண்டுதலுக்காக வந்தா இங்க வந்து தங்கலாம். அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. அங்காள பரமேஸ்வரி கோயில் அரசாங்க கோயில் இல்ல. இது தனியார் கோவில். இந்த தனியார் கோயில திரு உலகநாதன் மூர்த்தி மற்றும் அருண்குமார் நிர்வகிச்சுட்டு வரா. ரொம்ப பிரமாதமா நிர்வகிச்சுட்டு வரா. நம்ம இந்த கோயிலுக்கு போன போது visittemples.com-காக இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களை எடுத்து கூறிய இந்த கோவில் பூஜாரி திரு சந்திரனுக்கு நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.